டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம மெஸ்மரைஸ் அகாடமியை ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி டீச்சர்ஸ் டே. ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு 35 டேஸ் இருக்கு. இந்த 35 டேஸை நாம எப்படி வந்து யூஸ் பண்ணா நம்ம மார்க் வந்து நம்ம எதிர்பார்க்குற மார்க்கை ரீச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில ஐடியாஸ் நான் சொல்றேன். இது இது ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனா நீங்க எடுத்துக்கோங்க. இன்னைக்கு இந்த டீச்சர்ஸ் டே அன்னைக்கு உங்களை எல்லாருமே நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ஹாப்பி டீச்சர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்மள என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வாழ்த்திருப்பாங்க. அதே மாதிரி எனக்கு இன்னைக்கு நிறைய ஒரு மெசேஜ் ஆக்சுவலாக நான் ரொம்பவே ஹாப்பி. மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் எனக்கு கிடைச்ச மெசேஜை விட இந்த இயர் அதிகமான ஒரு மெசேஜ் எனக்கு இந்த வாட்டி கிடைச்சிருக்கு. ஸோ ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பி டீச்சர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர். இந்த மெசேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க டீச்சரா நீங்க வாங்கியிருப்பீங்க. ஆனா இப்போ அடுத்த வாட்டி எனக்கு கிடைக்க போற டீச்சர்ஸ் இந்த விஷஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல கிடைக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷ் பண்ணணும் அப்படின்றத நீங்க ஒரு கோலா எடுத்துக்கோங்க இன்னைக்கு. எப்படி வந்து நம்ம 36 டேஸ் இருக்கு இன்னும் கரெக்டா. இந்த 36 டேஸை எப்படி வந்து பயன்படுத்தி நம்ம இன்னும் அதிக லெவல்ல மார்க் எடுக்கலாம் அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு 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 சூப்பரான ஒரு பிளானை நீங்க வந்து உருவாக்குங்க. இந்த 36 டேஸ்க்கு என்ன பிளான் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு நம்ம எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு ஒதுக்குனா போதும். பிளஸ் எஜுகேஷன் மெத்தடாலஜின்னு ஒன்று இருக்கு. கம்பல்சரி அதில் அதிக மார்க்கை நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஐடியாவை நீங்கள் எடுத்துட்டு வாங்க. பிளஸ் உங்களுடைய மேஜருக்கு நிறைய டைம் ஒதுக்குங்க. இப்போ மேஜர் ஆல்மோஸ்ட் எல்லாருமே முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ரிவிஷன் பிளானை சூப்பராக செட் பண்ணதுக்கு கரெக்டான நேரம். இல்லை நான் இப்போ தான் புதுசாக படிக்கிறேன் அப்படின்னா மனசை தளர விடாமல் ஸ்டடீஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ எப்படி நம்ம ஸ்டடீஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய டைம் இன்க்ரீஸ் பண்ணால் போதும். புதுசாக படித்தாலும் இல்லை ஆல்ரெடி படித்து முடித்து ரிவிஷன் பண்ணாலும் உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் போதும். மார்னிங் ஒரு 4:00 எந்திரிக்கிறோமா, அப்படி இந்த 4 to 7 இல்லை 4 to 7:30 இல்லை இன்னுமே 8:00 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல வேற எதுலயும் நீங்க வந்து அவாய்ட் பண்ணுங்க. எதுனா ஒரு சில விஷயங்கள்ல நீங்க வந்து டீவியேட் ஆகுறீங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபோன் மூலியமா அவாய்ட் ஆகுறது, இல்ல வேற எதனா சம் டிஸ்டர்பன்ஸ். அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் ஒரு மாசத்துக்கு மட்டும் தள்ளி வைங்க போதும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மார்னிங் டைமை பக்காவா யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஈவினிங் டைம். எவ்வளோ வேலை இருந்தாலும் முடிச்சுட்டு ஒரு ஒரு 7:00 உட்காந்துருங்க. ஒரு 7:00 to 11:00 இது நடுவுல வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய ஃப்ரீ டைம். அது வந்து டின்னருக்கு சாப்பிட்ற நேரம். ஸோ இந்த நேரத்தை பக்காவா நீங்க யூஸ் பண்ணாலே என்ன பண்ணலாம் அப்படின்னா சூப்பரான ஒரு டைம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். ப்ளஸ் வந்து சூப்பரா மார்க்கை நீங்க ஸ்கோர் பண்ணலாம். நீங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு ஸ்டடி மெட்டீரியல் உங்க கையில இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலிடான ஒரு மெட்டீரியலும் வேலிடான ஒரு டெஸ்ட் பேட்சும் உங்க கையில கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிடுங்க. மெட்டீரியலை கையில வாங்கி வச்சுக்கிட்டு வேஸ்டா வச்சுட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க உங்களுடைய மணியும் வேஸ்ட் தான். நீங்க அதை வாங்க வந்து வேஸ்டா போயிடக்கூடாது. இப்போ இது வந்து கரெக்ட் டைம். என்னென்னலாம் உங்க கையில இருக்கோ அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா டாபிக்கையும் கவர் பண்ணிடுங்க. ஏன்னா எந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் வருது அப்படின்றது தெரியாது. ஓகேவா? ஸோ எல்லா டாபிக் அது சின்ன டாபிக்கா இருக்கலாம், பெரிய டாபிக்கா இருக்கலாம். என்ன மேஜர் ஆனா இருந்துட்டு போங்க. இங்கிலீஷா இருங்க, மேத்ஸா இருங்க, சயின்ஸா இருங்க. எல்லா மேஜர்லயுமே வந்து உங்களுக்குன்னு ஒரு டாபிக் வந்து சிலபஸ்ல குடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த சிலபஸ்ல இருக்கிற டாபிக்க கம்பல்சரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் நாலேட்ஜாச்சும் நீங்க வச்சுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 1 மார்க் பிராக்டிஸ் ஆச்சும் அதுல எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, அதிலிருந்து தான் கொஸ்டின் வந்திருக்குதான்னு நம்மளுக்கு தெரிஞ்சா தான், நாம வந்து குடுக்குற ஒரு கொஸ்டின நம்மளால வந்து இதுதான் ஆன்ஸரா இருக்கலாம், இதுதான் ஆன்ஸரா இருக்காது அப்படின்றத கூட நம்ம செலக்ட் பண்றதுக்கு அது கரெக்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து டிஸ்கஷன் மெத்தட். உங்களுக்கு யாராச்சும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நீங்க படிக்கிற அதே எக்ஸாம தான் உங்க ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தர் படிக்கிறாங்க, பிரிப்பரேஷன் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க கூட ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் இல்ல 2 ஹவர் நான் ஏற்கனவே சொன்ன மாரி கொஞ்சம் டிஸ்கஷன் வச்சுக்கோங்க. டிஸ்கஷன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பிளான். எதுக்கா இருந்தாலுமே பிளான் தான்.
என்ன டிஸ்கஸ் நம்ம வந்து பண்ண போறோம் அப்படின்றது. அங்க போயிட்டு உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்றத யோசிக்கக்கூடாது. பிஃபோராவே நம்ம வந்து என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்றத பிளானிங்கோட போயிட்டு உட்கார்ந்தோம் அப்படின்னா, கரெக்ட்டா டிஸ்கஷன் மோட் சூப்பரா போகும். இல்லன்னா யூஸ்லெஸ் டாஸ்க்கா தான் போயிட்டு வரும். அதே மாரி ஃபர்ஸ்ட்டு டைம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. நெறைய காம்படிட்டர் இருப்பாங்க. அவங்க சர்க்கிள்லாம் நம்பலாம் படிச்சு பாஸ் பண்ண முடியுமா? அப்படின்ற ஒரு விஷயத்த உங்க மனசுல வச்சுக்காதீங்க. எல்லாருமே வந்து இந்த எக்ஸாமுக்கு ஒரே மாதிரியான எலிஜிபிலிட்டில இருந்து தான் வராங்க. எல்லாருமே ஒரே மாரி தான் பிரிப்பரேஷன போடுவாங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம்க்கு ஒரே கொஸ்டின் பேப்பர் தான். அதனால நம்பள விட அதிகமா எல்லாரும் படிச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க. நம்ம வந்து படிக்கிறதே வேஸ்ட்டு. ஸோ அந்த மாரி யாரும் வந்து பார்த்தீங்கன்னா, நெனைக்க வேண்டாம். உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்டின்னா, எப்படி நம்மள வந்து செல்ஃபா மோட்டிவேட் பண்ணிக்குவோம்? இப்ப நீங்க வந்து ஒரு 11த் அண்ட் 12த் இந்த எக்ஸாம் இந்த 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 எக்ஸாம் முடிச்சீங்க அப்டின்னா, நீங்க அவங்களுக்கு தான் நீங்க வந்து ஒரு கிளாஸ் டீச்சர் ஆக போறீங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் டைம்ல ஒரு பப்ளிக் எக்ஸாம் பிரிப்பரேஷன் பண்றதுக்கு நீங்க என்னென்ன பிளான் எல்லாம் நீங்க போடுவீங்களோ, அத உங்களுக்கு போடுங்க. ஒரு 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 11த் அண்ட் 12த் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு ஷார்ட் டைம்ல ஒரு பையன வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு எப்படி வந்து ஒரு ஹை லெவல் மார்க் எடுக்க வைக்கலாம்? என்னென்ன விஷயங்கள்லாம் அவன் ஃபோக்கஸ் பண்ணணும்? எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும்? எவ்வளோ டைம ஸ்பெண்ட் பண்ணணும்? என்னென்ன பிராக்டிஸ் எல்லாம் பண்ணணும்? இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கிரியேட் பண்ணி குடுப்போம் ஒரு பையனுக்கு. அத நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அது நம்பளுக்கு இப்ப ரெடி பண்ண போறோம். அவ்வளோதான். ஒரு பப்ளிக் எக்ஸாம் ஸ்டூடண்ட்ட ஒரு ஒண்ணுமே தெரியாத பையன கூட நம்ம பாஸ் பண்ண வச்சுருவோம். அதே மாரி நல்லா தெரியிற பையன இன்னும் வந்து ஒரு 10 மார்க், 20 மார்க் கூடுதலா வாங்க வைப்போம். இது எல்லாமே வந்து லாஸ்ட் மினிட் பிராக்டிஸா நம்ம நெறைய விஷயம் பண்ணுவோம். எக்ஸஸ் எஃபோர்ட். அத நீங்க என்ன பண்ண போறீங்க அப்டின்னா, இப்போ அது உங்களுக்கு வந்து நீங்க வந்து யூஸ் பண்ண போறீங்க. மோரோவர் நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் கடைசியா சொல்லணும் அப்டின்னா, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க. எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்லாம் இப்ப செட் ஆகாது. இப்போ நெறைய தேடி, தேடி, தேடி நெறைய விஷயத்த கத்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இப்ப செட் ஆகாது. இருக்கிற ஷார்ட் டைமுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, ஸ்மார்ட் ஒர்க் தான். உங்க கையில ரெடிமேடா என்னென்ன இப்போதைக்கு மெட்டீரியல் அவைலபிளா இருக்கோ, அத மொதல்ல படிச்சு முடிச்சுருங்க. நான் போயிட்டு இப்போ போயிட்டு இன்னும் நான் மெட்டீரியல போய் நான் தேட போறேன். நான் இன்னும் நெறைய விஷயத்த நான் கத்துக்கலான்ட்டு இருக்கேன். நான் இன்னும் நெறைய ஒரிஜினல் சோர்ஸ் எல்லாம் நான் இன்னும் கண்டுபிடிக்க போறேன். நான் போயிட்டு படிக்க போறேன் அப்டின்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. என்ன அவைலபிலிட்டில உங்க கையில இருக்கோ, அத யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது லாஸ்ட் மினிட் பிராக்டிஸ்ன்றதால, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருக்கு மெயின் ஃபோக்கஸ் பண்ணுங்க. கம்பல்சரி மெயின் ஃபோக்கஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் உங்க கையில இருக்கு அப்டின்னா, அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. பிளஸ் இது மெஸ்மரைஸ் அகாடமியோட உங்களுக்கு தெரியும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் புக்கு. ஸோ இந்த புக்கு சப்போஸ் நீங்க யாராச்சும் வாங்கியிருக்கீங்க அப்டின்னா, இத யூஸ் பண்ணாத விட்றாதீங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் டைம் மினிட் பிராக்டிஸுக்கு கண்டிப்பா இது உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா, இது வந்து ஒரு கிட்டத்தட்ட 400 பேஜஸ் வந்துருச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினு. இது இத கரெக்ட்டா யூஸ் பண்ணீங்கன்னா கூட, நெறைய மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இதுல எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ண ஒரு புக் ஆக்சுவலா இது. ஒவ்வொரு டாபிக்ஸுக்குமே வந்து பார்த்தோம்னா, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா போட்ட ஒரு புக் இது. இது உங்க கையில யார் யாரெல்லாம் நீங்க வச்சுட்டு இருக்கீங்களோ, இத சைட் பை சைடு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய ஃப்ரீ டைம்லயே ஃபுல்லா யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஏன்னா வாங்கி வச்சு வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இப்போ ஒரு புக் இவ்ளோ இவ்ளோ பெரிய ஒரு புக்க வந்து நான் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன் அப்டின்னா, இந்த புக்க வந்து கடைசில வந்து நான் யூஸே பண்ணல அப்டின்னா, அது வந்து நம்மளுக்கு வேஸ்ட்டு தான். வாங்குனதும் வேஸ்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட என்னென்ன ஸ்டடி மெட்டீரியல்லாம் இருக்கோ, எல்லாத்தையுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க. உங்களுக்கு எப்பப்பலாம் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகுதோ, எப்பப்பலாம் வந்து பர்டனா உங்களுக்கு வந்து ஃபீல் பண்றீங்களோ, அந்த நேரம் மட்டும் என்ன பண்ணுங்கன்னா, ஜஸ்ட் ஃபியூ மினிட் ஒரு 1 டூ ஒரு 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 1 மினிட் இல்ல 2 மினிட் ஜஸ்ட் ஃப்ரீயா உடுங்க. உங்க மைண்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயா விட்டு, கொஞ்சம் கண்ண மூடி கொஞ்சம் யோசிங்க. என்ன பண்ணலாம்? ஏன் வந்து நம்மளுக்கு இவ்ளோ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு? இந்த ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்டின்னா, கொஞ்சம் வந்து ஃப்ரீ ஒரு 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 5 மினிட் வந்து ஃப்ரீ விட்டு, உங்கள வந்து திருப்பி வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு உள்ள வாங்க. ஆனா, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, பயமா இருக்கு, இதெல்லாம் போர்ஷன் பெருசா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு விட்டீங்கன்னா, யார் வந்து விடாம படிச்சு வராங்களோ, அவங்க மட்டும் தான் வேலைக்கு போவாங்க. மத்தவங்கலாம் விட்டவங்கலாம் அடுத்த எக்ஸாம் தான் பிரிப்பேர் பண்ற மாரி ஆயிடும். ஸோ, அடுத்தது அப்டின்ற விஷயம் இப்ப வேண்டாம். இப்போ இருக்கிறதையே நீங்க என்ன பண்ணுங்கன்னா, யூஸ் பண்ண ஆரம்பிச்சுடுங்க. பெஸ்ட்டா யூஸ் பண்ணுங்க.
எப்படி வந்து நம்ம வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாம்? என்னென்ன விஷயங்கள பண்ணா நம்மளுடைய மார்க் இன்கிரீஸ் ஆகும்? அத மட்டும் யோசிங்க போதும். வேற எதனா உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும், வேற எதனா டவுட் இருக்குது அப்படின்னா, புதுசா ஏதோ டவுட் இருக்குது, எனக்கு இத பத்தி ஏதோ விஷயம் தெரியல அப்படின்னா, அ வாய்ஸ் மெசேஜா என்னுடைய நம்பருக்கு WhatsAppல போடுங்க. நான் ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ.